தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுத போகிறது எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாமரை ஈஸ்வரி நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பிளானை போட்டு எப்படியாட்டும் ராஜாங்கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து ராஜாங்க ரொம்ப கோப்பிட்டு இங்க பாருங்க, கட்சிக்காக நான் என்னால பண்ணுவேன். வீட்டில் நடக்க அரசாங்கத்தை அங்க போய் திணிக்க பார்க்காதீங்க. வீட்டில் நடக்க பிரச்சனை எங்க வீட்டிலோட முடிஞ்சிடணும். தேவையில்லாம என் கட்சி விசேஷத்துல பாதிக்கிற மாதிரி இதோட பேசுங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோப்பிட்டு பேசுறாங்க. கட்சி தலைவர் சொன்ன மாதிரியே நம்ம தமிழ்ச்செல்வி நான் எக்ஸாம் எழுத வைக்கதான் போறேன். அது மட்டும் நம்ம சேதுபதி தான் கூட்டிட்டு போக போறோம். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவரோட வேலையை அவரோட பாருங்க அப்படி சொல்லிடுறாங்க. முகத்துல அடிச்ச மாதிரியே இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்ட பேசுனீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து மொத்தமா அடியோட தூக்கி வெளியே போட்டுருவான் அப்படி சொல்லிடுறாங்க. இது கேட்டு எல்லாமே செம்ம ஷோக்காங்க. அதே நேரம் சேதுபதி கிட்ட பேசுறதுக்காக நம்ம தாமரையும் சாவித்திரியும் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா சேதுபதி எங்க அப்பா சொன்ன முடிவு என்னோட முடிவு, ஏன்ட்டு தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, உங்க வேலை எதுவுமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தேன் மோகனா நம்ம பாட்டி சேர்ந்து நக்கெல்லாம் நம்ம ஈஸ்வரி சாவித்திரி நம்ம தாமரை 3 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து வயிறு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே எப்படியாட்ட தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ராஜாங்க சொல்றாங்க, யாராக்கும் நாளைக்கு காலையில் ரெடியா இருக்கணுமோ ரெடியா இருங்க, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி நாளைக்கு எக்ஸாமுக்காக விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சேதுபதி என்ன இவ படிச்சுட்டு இருக்கா, அது மட்டும் நம்ம எப்படி படிக்கூடாம தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோவம் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக லைட் ஆஃப் பண்ணீங்க, நான் படிக்காண்டாமா, எப்பவுமே நீங்க வெளியே தானே படிப்பீங்க, எதுக்காக உள்ள படிக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா உள்ள படுத்தா உனக்கு என்ன பிரச்சனை, வெளியே மழை தூறது கண்ணு தெரியல என்ன, இப்ப நான் படுக்க போறேன், எனக்கு லைட் இருந்தா தூக்கம் வராது, லைட் ஆஃப் பண்ணாதான் நான் தூங்குவேன் அப்படி சொல்லிட்டு நீ அப்படியே படி அப்படி சொல்லிட்டு ரொம்ப திமுறா பேச நம்ம சேதுபதி படுத்து தூங்க போறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஓஹோ, நான் படிக்கூடாம தடுக்கிறதுக்காக திட்டம் போட்டு எல்லாம் ஒண்ணுன்னா பண்றீங்க என்ன, எப்படி படிக்கிற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு ஐடியா பண்றாங்க. அங்க இருந்த மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் தெரியலாம் ஏத்தி அந்த வர வெளிச்சத்துல படிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோம்னா நம்ம சேதுபதி மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சு நீ படிக்கிறேன்னு இப்ப பாரு என்ன பண்றான் பாரு அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டு குரட்டை விடுற மாதிரி சத்தம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தமிழ்ச்செல்வி செம்மையா கோப்படுறாங்க. ஓ, நான் படிக்கிறது எப்படி டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்ப நான் பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வேற லெவல்ல ஐடியா பண்ணி ரொம்ப சத்தம் போட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்து சேதுபதிக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம இவ்வளவு படிக்கூடாம தொல்லை பண்ண நினைச்சா, ஆனா இவன் நம்மள படுக்க விட மாட்டா போலயே, இப்படி சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காளே இப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் வாயை மட்டும் படுத்து தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்றாங்கன்னா தமிழ்ச்செல்வி ரொம்ப சத்தம் போட்டு படிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சேதுபதி ரொம்ப கோவப்பட்டு நிறுத்தியா, கொஞ்சம் மனசுக்குள்ளே படிக்க தெரியாது, எதுக்கு போய் கத்தி கத்தி படிச்சிருக்கேன், தூங்க முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்த ஆரம்பிக்கிறேங்க. இதெல்லாம் பார்த்து தமிழ்ச்செல்வி நீங்க தான் சத்தம் போட்டு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா, அதே மாதிரி நான் சத்தம் போட்டு படிச்சாதான் என் மனசுல பதியும், அது மட்டும் இல்லாமல் கணக்கு வாத்தியார் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து சேதுபதி உன் கணக்கு வாத்தியார் நீயும், அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு சத்தம் போடாம நீ படிக்க போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி நான் அப்படிதான் படிப்பேன், உங்களுக்கு நீங்க இருந்த படுக்கணும் விருப்பம் இருந்தா படுங்களா, வெளியே போய் படுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்லிடுறாங்க. நம்ம சேதுபதி வர வழி இல்லாம கட்டில் தூக்கிட்டு வெளியே போய் படுத்துறாங்க. இதை பார்த்து தமிழ்ச்செல்வி மனசு சந்தோஷப்படுறாங்க. என்னைய படிக்கூடாம கிடக்குன்னு நினைச்சிங்க, இப்ப பாத்தீங்களா உங்களே விரட்டிட்டேன் பாத்தீங்களா சொல்லிட்டு மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில நம்ம தமிழ்ச்செல்வி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாட்டிக்கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இவன் தான் சேதுபதி, தமிழ்ச்செல்வியோட புருஷன், இவன் தான் நம்ம தமிழ்ச்செல்வி இன்னைக்கு ஃபுல்லாவே தூக்கிக்கிட்டு நம்ம எக்ஸாம்ல கொண்டு போறது நம்ம சேதுபதி தான் அப்படி சொல்றாங்க. இதுக்கு சேதுபதி சமஷோட பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு நம்ம பாட்டி சொன்ன மாதிரி நடக்க போகுது. தமிழ்ச்செல்வியை ஃபுல்லா தூக்கிட்டு இவங்க சேதுபதி தான் போக போறாங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனை எப்பதான் முடியும், 2 பேரும் எப்பதான் மனசு விட்டு பேசி எப்பதான் ஒண்ணு சேர போறாங்க, பொறுத்துன்னு நம்ம வரப்போற இப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.